தற்போது ஆர்கே நகர் தொகுதியில் தன்னுடைய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பயணத்தில் ஒரு பகுதியாக திருவொற்றியூர் பகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 21 இடங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு மக்களை சந்திப்பதாக கூறப்பட்டிருந்தது. அதில் 2 இடங்களில் ஜெயலலிதா மக்கள் மத்தியில் உரையாற்றுவார், நன்றி தெரிவித்து பேசுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு இடத்தில் அவர் பேசியிருந்தார். தற்போது திருவொற்றியூர் பகுதியில் அவர் மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சாலை முழுவதிலும் ஆர்கே நகர் தொகுதி மக்கள், கட்சி தொண்டர்கள் முதலமைச்சரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கும், நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வரலாற்று வெற்றியை வழங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உங்கள் மத்தியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தின் அடையாளமாக, முன்னேற்றத்தின் முகவரியாக, வளர்ச்சியின் வாசலாக, மக்கள் நம்பும் தலைவராக என்றும் திகழும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகின்றார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னை வெற்றி பெறச் செய்த ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக தற்போது திருவொற்றியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்தித்து வருகின்றார். சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி தேடி தந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து இன்று பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து காரில் புறப்பட்ட அவர் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். சற்று முன்பாக ஒரு பகுதியில் அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். நன்றி தெரிவிக்க பயணம் மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சரை பார்க்க ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மற்றும் அதிமுக கட்சி தொண்டர்கள் பலரும் சாலைகளில் திரளாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ராயபுரம் எம்ஜிஆர் சிலை பகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்து உரையாற்றினார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம்.